பேரரசர் ஷாஹு எப்போது இறந்தார்? மராட்டிய பேரரசர் ஷாஹு 1749ஆம் ஆண்டில் இயற்கை எய்தினார். இவரது மரணத்திற்குப் பிறகு மராட்டிய பேரரசின் அதிகாரம் சத்தாராவிலிருந்து பேஷ்வாக்களின் கட்டுப்பாட்டிற்கு மாறியது. இந்தியாவின் மேற்கே உள்ள பெரிய நீர்நிலை எது? இந்தியாவின் மேற்கு பகுதியில் அரபிக்கடல் அமைந்துள்ளது. இது குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களின் கடற்கரையை தொட்டுச் செல்கிறது. கூட்டமைப்பின் உறுப்பினரான கோபால நாயக்கர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? திண்டுக்கல். சோகஸ்மேலி கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவராக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார். இவர் விருப்பாச்சி பாளையக்காரர் ஆவார். திருச்சபையின் பல அதிகாரிகள் எவ்வாறு நடந்து கொண்டனர்? இடைக்காலத்தில் திருச்சபை அதிகாரிகள் ஆடம்பர வாழ்க்கையிலும் ஊழலிலும் ஈடுபட்டது மதச்சீர்திருத்த இயக்கத்திற்கு வழிவகுத்தது. அவர்கள் பாவ மன்னிப்புச் சீட்டுகளை விற்பனை செய்வது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டனர். 1951இல் இந்தியாவில் எத்தனை சதவீதம் பேர் கல்வியறிவு பெற்றிருந்தனர்? 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த கல்வியறிவு விகிதம் 18.3% ஆகஸ்ட் இருந்தது. இது காலனித்துவ ஆட்சியின் முடிவில் இந்தியாவின் பின்தங்கிய கல்வி நிலையை உணர்த்துகிறது. 27.2% என்பது 1951 இன் கல்வியறிவு விகிதம் அல்ல. சென்னை மாகாணத்தில் பஞ்சத்தின் போதும் எந்த மாவட்டங்கள் தானியங்களை ஏற்றுமதி செய்தன? 1876 முதல் 78 வரை தாது வருட பஞ்சத்தின் போது சென்னை மாகாணத்தில் மக்கள் பட்டினியால் மடிந்தாலும் கஞ்சம் மற்றும் விசாகப்பட்டினம் மாவட்டங்களில் இருந்து தானியங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இது பிரிட்டிஷ் அரசின் தலையிடா கொள்கையையும் லேசிஸ்ஃபேர் நிர்வாகத் தோல்வியையும் காட்டுகிறது. சங்க காலத்தில் தமிழ்பிராமி எழுத்து எதற்காக பயன்படுத்தப்பட்டது? தமிழ்பிராமி என்பது சங்க காலத்தில் தமிழ் மொழியை எழுத பயன்படுத்தப்பட்ட மிகப் பழமையான எழுத்து முறையாகும். இது குகை கல்வெட்டுகள் மற்றும் மட்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டு அக்கால மக்களின் பெயர்களையும் வாழ்வியலையும் பதிவு செய்ய உதவியது. துணைக்கண்டம் முழுவதும் வருவாய் வசூலிக்கும் பணி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? டெல்லி சுல்தானகத்தில் இக்தாதார் எனப்படும் இராணுவ அதிகாரிகள் நில வருவாயைச் சேகரிக்கும் பொறுப்பில் இருந்தனர். இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களில் இக்தா இருந்து வருவாய் வசூலித்து இராணுவத்தை பராமரித்தனர். 1818-20 உடன்கட்டை ஏறும் சடங்கிற்கு எதிராக துண்டு பிரசுரங்களை வெளியிட்டவர் யார்? ராஜா ராம்மோகன் ராய். 1818 முதல் 1820 வரை உடன்கட்டை ஏறுதல் சதி சாஸ்திரங்களுக்கு எதிரானது என்று வாதிட்டு பல துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார். இவரது தொடர் போராட்டத்தினால் 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். துசுக் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? துசுக் டாஸ்க் என்பது பாரசீகச் சொல்லாகும். இதன் பொருள் சுயசரிதை அல்லது நினைவுக்குறிப்பு என்பதாகும். உதாரணமாக, பாபர் எழுதிய துசுகி பாப்ரி மற்றும் ஜஹாங்கீர் எழுதிய துசுகு ஜஹாங்கிரி ஆகியவற்றைச் சொல்லலாம். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.